ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழினத்திற்கு இல்லை மொத்தமாக துரோகம் மட்டும்தான் செஞ்சிருக்காரு. அவர் பெரிய அளவில் எந்த ஒரு நன்மையையும் இந்த தமிழ்நாட்டுக்கு தரல அப்படின்னு தெரியும் பொழுது அந்த இடத்துல தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு, அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணுக்கு சரியானது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கே நான் வரேன். ஒரு இஸ்லாமியர் அப்படின்னா இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறுபான்மையினர் அப்படிங்க நான் சொல்லிட்டு இருக்கும்போது இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அல்ல, இந்த நாட்டின் பெரும்பான்மையினர்னு சொன்னது அண்ணன் சீமான் அவர்கள் தான். இந்த மண்ணின் பூர்வகுடியா இருக்கக்கூடிய என்ன இரண்டாம் தர குடிமக்கள்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல நீ தான் இந்த மண்ணின் மக்கள் அப்படின்னு ஒருவர் சொல்லும் பொழுது அது எனக்கு வித்தியாசமா இருந்தது. அதனால நாம் தமிழர் கட்சி தான் இந்த மண்ணுக்கான சரியான அரசியலை முன்னெடுக்குது. திமுக வாக்கு வங்கின்னு எடுத்துட்டோம்னா இஸ்லாமியர் வாக்கு, கிறிஸ்தவர் வாக்கு, ஆதித்தமிழர் வாக்கு. இந்த இஸ்லாமியர் வாக்கும் கிறிஸ்தவர் வாக்கும் இல்லை அப்படின்னா எந்த காலத்திலையும் திமுகவால் ஆட்சிக்கு வர முடியும். 2019 நீங்க தான் 39 எம்பி வச்சிருக்கீங்க, ஒன்றும் செய்ய முடியும். 2024 40 எம்பி வச்சிருக்கீங்க. இப்போ வரைக்கும் இந்த அடுத்த வருஷம் நீட்டு நடக்க போகுது, என்ன செய்ய போறீங்க? அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு அதிரடியும் நடக்கல, எந்த ஒரு ஆட்சி மாற்றமும் ஏற்படலை. ஆள் வேணா மாறுறாங்க, ஆட்சி மாறலை. என்ன 6 நிமிஷம் நாடாளுமன்றத்திலேயே ஆசா அவர்கள் பேசுறாரு, அதை எதிர்த்து பேசுறாரு, பேசிட்டு ஆதரிச்சு வாக்கு செலுத்துறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர்களை நீங்க எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரே நாடு ஒரே தேர்தலில் இவங்க இன்னைக்கு எதிர்க்கிறதுக்கு காரணம் பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை காரணம். எனக்கு தெரிஞ்ச மக்கள் மன்றத்தில் மிக வீரியமாக போராடியது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லா வழக்குகளுக்காகவும் போராடணும். கிருஷ்ணகிரியில் அந்த பெண் பாதிக்கப்பட்டாங்களா போராடணும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போராடணும். தொடர்ச்சியாக திமுகவுடைய ஒவ்வொரு அந்த மோசமான செயல்பாடு, சட்ட ஒழுங்கு சீர்கட்டு பிறப்பதை இருக்கும், மத போதைகளாக இருக்கும், அத்தனையும் எதிர்த்து பேசி மக்கள் மன்றத்தில் ஒரு உண்மையான எதிர்கட்சியாக, சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சியாக இல்லைனாலும் மக்கள் மன்றத்தில் உண்மையான எதிர்கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி தான். திமுக போன்ற ஒரு தாவேக ஒரு கட்சியா இருக்கும்னா எதுக்கு இந்த புதிதாக ஒரு கட்சி? அது திமுகவே போதும். பாஜகவோட நாம் தமிழர் கூட்டணி அப்படிங்கிறதே நான் அருவருக்கத்தக்க வார்த்தையாக நான் பார்த்தேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக இவ்வளவு அழுத்தம் கொடுத்து இவ்வளவு முக்கியமாக அந்த ஞானசேகரன் என்ற குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு இன்னும் திமுகவிற்குள் யாரோ ஒரு முக்கியமான நிர்வாகி இருக்கிறார். உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் தொலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் ஃபாத்திமா அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? அனீஸ் ஃபாத்திமா, ஒரு இஸ்லாமியரா நீங்க நாம் தமிழ் கட்சியை எப்படி தேர்வு பண்ணீங்க? பொதுவாக இஸ்லாமியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ அல்லது ஒரு திமுகலையோ இருப்பாங்க. நீங்க உங்களுடைய பயணம் எப்படி தொடர்ந்தது? எப்படி நாம் தமிழ் கட்சியினுடைய சங்கின்னு ஒரு பக்கம் அவங்களுடைய விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எப்படி பிடிச்சது? எப்படி நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிறீங்க? ஒரு இஸ்லாமியர் அப்படின்னா கம்யூனிஸ்ட்ன்றதை விட திமுகல தான் அதிகமாக இருப்பாங்க, இல்லைன்னா இஸ்லாமிய கட்சிகள்ல இருப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த சங்கி சீமான் மதம் மாத்திருவாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் என் வீட்டுல இருந்தே நான் எதிர்கொண்டிருக்கேன். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை நான் ஒரு கேட்கும்போது என் வீட்டுல எங்க அம்மாவே சொல்றாங்க, இவர் முருகனை கும்பிட சொல்லுவாரு, இவர் முருகன் முப்பாட்டன்னு சொல்லுவாரு, சிவனை கும்பிட சொல்லுவாரு, உன்னை மதம் மாத்திருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் எந்த ஒரு பெரிய அளவு அரசியல் பின்புலமே இல்லாத என்னுடைய குடும்பத்திலையுமே அந்த மாதிரியான நிலை தான் இருந்தது. நான் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 2016க்கு முன்பாக ஒரு திமுகவுடைய ஒரு அபிமானி அப்படின்னு எடுத்துக்கலாம். திமுகவுடைய ஒரு அபிமானியாக தான் இருந்தேன். அதன் பிறகு நான் நம்முடைய கண்ணால், அதாவது வரைக்கும் நம்ம தாத்தா யாரோ அவங்க சொல்லி நம்ம அரசியல புரிஞ்சிருக்கோம். நமக்குன்னு ஒரு பகுத்தறிவு சிந்தனை அப்படின்னா ஒரு 16-17 வயதுகளில் தான் வரும். அந்த வயதில் நான் பார்க்கும் பொழுது, நான் புத்தகங்கள் படிக்க துவங்கும் போது ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழினத்திற்கு இல்லை மொத்தமாக துரோகம் மட்டும்தான் செஞ்சிருக்காரு. அவர் பெரிய அளவில் எந்த ஒரு நன்மையையும் இந்த தமிழ்நாட்டுக்கு தரலை அப்படின்னு தெரியும் பொழுது அந்த இடத்துல தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு, அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணுக்கு சரியானது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கே நான் வரேன். அது வரைக்கும் ஒரு இஸ்லாமியராக உணர்ந்த என்னைய ஒரு தமிழர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள பார்த்து வச்சு இந்த நிலத்திற்கான அரசியலே தமிழர் அரசியல் தான் அப்படின்னு முன்னெடுக்க வச்சது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதன் பிறகுதான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள நுழைகிறேன். ஒரு இஸ்லாமியர் அப்படின்னா இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறுபான்மையினர் அப்படிங்கிற நான் சொல்லிட்டு இருக்கும்போது இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அல்ல, இந்த நாட்டின் பெரும்பான்மையினர்னு சொன்னது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அப்ப சிறுபான்மையினர் அப்படின்னா பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா உலகம் முழுமைக்கும் இருக்கிற இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அப்படிங்கறத மொழி வழியா தான் பிரிப்பாங்க, மத ரீதியா பிரிக்க மாட்டாங்க. மத ரீதியாக ஆட்சி செய்யக்கூடிய நாடுகள்ல மட்டும்தான் மத ரீதியாக சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் பிரிப்பாங்க. இப்ப இந்தியாவை நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு மதச்சார்பற்ற நாடு, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்ப இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்னா மொழிவாரியாகத்தான் பெரும்பான்மையினர் சிறுபான்மை பிரிக்கப்பட்டிருக்கணும். இன்னொன்னு இந்த நாடு முழுக்க முழுக்க மொழிவாரியாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கு மாநிலங்களுமே. ஆனா இங்க மதத்தின் ரீதியாக பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் அப்படின்ற ஒரு கேட்டகரியை கொண்டு
இங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இஸ்லாமிய மக்களை உளவியல் ரீதியாக நீங்கள் இந்த நாட்டின் 2ஆம் தர குடிமக்கள்னு நிறுவ முயற்சிக்கிறாங்க. இதை மீண்டும் மீண்டும் செய்யறாங்க. இங்க பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிரிந்து போனதற்கு முதல் காரணமே ஜின்னாவை உளவியல் ரீதியாக தாக்குனது அப்படின்னு தான் நீங்க பார்க்கலாம். நீங்க நிறைய புத்தகங்கள்ல பார்க்கலாம். அப்ப அதே வேளையே பாகிஸ்தான் பிரிந்து போன பிறகும் அந்த உளவியல் தாக்குதல் இன்னும் தொடருதுன்னு நான் சொல்றேன். அப்ப இந்த இடத்துல தமிழர்கள் இந்த நாட்டுடைய பெரும்பான்மையினர்கள் அவர்கள் எந்த சமயத்தை தழுவி இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன்னாடி எடுத்து வச்சதே அண்ணன் சீமான் அவர்கள் தான். இதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதலா தெரிஞ்சது, மிகப்பெரிய புரட்சியா தெரிஞ்சது. ஏன்னா எல்லாருமே இந்த நாட்டுடைய 2ஆம் தர குடிமக்கள் நாங்க. ஆனா நான் இந்த மண்ணின் பூர்வகுடி, இந்த மண்ணின் பூர்வகுடியா இருக்கக்கூடிய என்ன 2ஆம் தர குடிமக்கள்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல நீ தான் இந்த மண்ணின் மக்கள் அப்படின்னு ஒருவர் சொல்லும் பொழுது அது எனக்கு வித்தியாசமா இருந்தது. அதுதான் சரின்னு என்னால தோணுச்சு. அதனால வந்து நாம் தமிழர் கட்சி தான் இந்த மண்ணுக்கான சரியான அரசியலை முன்னெடுக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து. சங்கி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர்களுடைய அரசியல்னு சொல்லணும். சரி, உண்மையான சங்கி அப்படின்னா திமுக. ஏன்னா முழுக்க முழுக்க பாஜகவை இந்த மண்ணில் வளர்த்து விட்ட வேலையை திமுக தான் செஞ்சிருக்கு. அது சொல்ல தேவையில்ல. 98ல் 6 மாத ஆட்சி காலத்தை முழுமையாக வாஜ்பாயால நிறைவு செய்ய முடியல. அப்படி நிறைவு செய்ய முடியாத போது அந்த ஆட்சி கவிழும் பொழுது ஓடி போய் ஐயா கருணாநிதி அவர்கள் தாங்கி பிடிக்கிறார். அதற்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா இவர்கள் எல்லாம் பண்டாரங்கள் பரதேசிகள்னு பேசுறாரு. 6 மாத காலத்துல எப்படி பண்டாரங்களும் பரதேசிகளும் புனிதர்களாக மாறினார்? ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி வாஜ்பாயை தூக்கி பிடிச்சது. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு சரியான மனிதர் எப்படி ஒரு தவறான கட்சியில இருக்க முடியும்? தவறான கட்சியில எப்படி இருக்க முடியும்? ரைட் பர்சன் தான். ஆனா அதுல மிக குறிப்பா நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, 98ல் அதிமுக, அதாவது இது வரைக்கும் நான் தமிழகத்துல இருந்து நாடாளுமன்றத்துக்கு 40 பேர் போறாங்க அப்படின்னா தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்து ஒரு நபர் இஸ்லாமியரா இருப்பார். திமுக அதிமுக 98ல் பாஜகவோடு கூட்டணி வைக்கும் போது அதிமுக ஒரு இஸ்லாமியர் கூட போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல. அதே 99ல் கருணாநிதி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வச்ச போது ஒரு இஸ்லாமியர் கூட வாய்ப்பு கொடுக்கல. அது கோவை குண்டுவெடிப்பு, எந்த இடத்திலும் இது வரைக்கும் அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக துளி அளவு கூட நின்றது கிடையாது. முழுக்க முழுக்க பாஜகவிற்கு ஆதரவாக நின்றுருக்காங்க. பாஜகவை இந்த மண்ணில் வளர்த்து விட்டுருக்காங்க. 2001ல் பாஜகவோடு கூட்டணி வைத்து, நேரடியாக கூட்டணி வைத்து 4 சட்டமன்ற உறுப்பினர். 2021ல் பாஜகவோடு மறைமுக கூட்டணி வைத்து 4 சட்டமன்ற உறுப்பினர். இதுதான் திமுக இது வரைக்கும் பாஜக லட்சணம்னு சொல்லலாம். இவர்களுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது இந்த மண்ணில் திமுக. அந்த அரசியல்ல இவர்களுடைய வாக்கு வங்கி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, திமுக வாக்கு வங்கின்னு எடுத்துட்டோம்னா இஸ்லாமியர் வாக்கு, கிறிஸ்தவர் வாக்கு, ஆதித்தமிழர் வாக்கு. இந்த இஸ்லாமியர் வாக்கும் கிறிஸ்தவர் வாக்கும் இல்லை அப்படின்னா எந்த காலத்திலையும் திமுகவால ஆட்சிக்கு வர முடியாது. அப்ப அந்த வாக்கை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால அரசியல்ல பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் அவங்க எதிர்க்க முடியும். அதனால இவங்க வந்து அப்ப இந்த வாக்கு, நம்மளுடைய வாக்கு, இஸ்லாமியர்களுடைய வாக்கு இந்த நாம் தமிழருக்கோ இல்ல பிற கட்சிகளுக்கோ போயிடக்கூடாது, நமக்கே முழுமையா வந்தடையணும் அப்படின்னா இந்த இடத்துல பாஜக எதிர்ப்புன்ற ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னெடுக்கிறாங்க. அதை உளப்பூர்வமா முன்னெடுத்திருந்தாலும் கூட வாழ்த்தலாம். வெறும் ஒரு வாக்குக்காக எப்படி சொல்ற, ஒரு கிள்ளுக்கீரை போல இஸ்லாமியர்களை திமுக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமா தான் நாம் தமிழர் கட்சியையும் சீமான் அவர்களையும் சங்கி பிஜேபி பிக்குன்னு சொல்றதை நான் பார்க்கிறேன். 2024 தேர்தல் காலத்துல வந்து பாஜக 3வது முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் திமுகவும் 40 சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை மேல அனுப்பியிருக்காங்க. 2024 தேர்தல் களம் அதிரடி காட்டியது யார், ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டது யார் என்ற கேள்வி வந்து இந்த ஆண்டினுடைய இறுதியில வந்திருக்கு. நீங்க சொல்லுங்க, அதிரடி காட்டியது யார்? 2024 பெரிய அதிரடி நடந்த மாதிரி நான் ஒண்ணு நினைக்கிறேன். ஏன்னா இங்க 2 கூட்டணிகள் இருந்துச்சு. யாரு 2 பேர்ல யாரு முக்கியமா வெற்றி பெறுவா, ஒன்னு என்டிஏவா இல்ல ஐஎன்டிஏ இந்தியாவா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருந்துச்சு. அப்ப இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணின்னு முழுக்க முழுக்க முரண்பட்ட ஒரு கூட்டணிய, அதாவது இங்க தமிழ்நாட்டுல ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, கேரளால ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, இது மேற்கு வங்கத்தை ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு முழுக்க முழுக்க ஒரு முரண்பாடு உடைய, ஒரு ஒத்த கருத்தே இல்லாத, எந்த ஒரு ஒரு பெருமளவுல மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜி சேஞ்சஸ் கொண்ட கூட்டாட்சி தத்துவத்திற்கான ஒரு முன்னெடுப்பு. கரெக்ட். அதான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுடைய நோக்கம் வந்து பாஜகவை வீழ்த்துவதாக மட்டும் இருந்திருந்தால் கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிர்த்து போட்டிட்டு இருக்க மாட்டாங்க. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் எதிர்த்திருக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தான் பிஜேபியோட ஏஜென்ட்னு அம்மையார் மேற்கு வங்கத்துல அம்மையார் மம்தா பானர்ஜி பேசுறாங்க. கம்யூனிஸ்ட் தான் காங்கிரஸோட பிஜேபியோட பி டீம்னு அங்க பினராயி விஜயன் பேசுறாரு. அப்ப இவர்களை வந்து நாங்கள் பாஜகவோடு தான் இருக்கிறோம், பாஜகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இவங்க இருக்காங்கன்னு இவங்களே வெட்ட வெளிச்சமாக காட்டுறாங்க. அதனால எனக்கு 2024 தேர்தல் மிகப்பெரிய எந்த ஒரு அதிரடியும் கலப்பல, எந்த ஒரு மாறுதலையும் இந்த நிலத்துக்கு கொண்டு வரல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால சூழல ஒரே ஒரு நல்ல விடயம் நடந்தது என்ன அப்படின்னா,
இன்றைக்கு பாஜகவிற்கு ஒரு முழுமையான பெரும்பான்மை கிடைக்கல, அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அதனால அவர்களால் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த ஒரு எழுத்தையும் மாற்றுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு அவர்களுக்கு இல்லை. அது வேணா துரதிர்ஷ்டவசமா ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு நல்ல வாய்ப்பாக நமக்கு அமைஞ்சதே தவிர மற்றபடி இந்த தேர்தல் களத்துல மிகப்பெரிய ஒரு மாறுதல் எதுவும் வரல. தமிழ்நாட்டுக்கு விடிவே வரல. இந்த 40 இடங்கள்லயும் திமுக தான் வென்று போயிருக்கு. 40 இடங்கள்லயும் திமுக வென்று என்ன செய்ய போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, இங்க வந்து பிஜேபி வந்துடக்கூடாது, பிஜேபியை வீழ்த்தணும், அதனால எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னாங்க. கடந்த கால ஹிஸ்டரி ரொம்ப வேணாம், 2019க்கு போகும். இவர்கள் என்ன சொல்லி வாக்கு கேட்டாங்கன்னா, நான் உங்களுக்கு பாதுகாவலராக இருக்கேன், இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலராக, சிறுபான்மையினருடைய பாதுகாவலராக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019, தேசிய புலனாய்வு முகமை சட்டம் 2019. இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் வருது. அமித்ஷா சொல்றாரு, இந்த சட்டம் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக கொண்டு வரப்படுது. 6 நிமிஷம் மூச்சு முட்டை பேசுறாங்க சட்டத்தை எதிர்த்து. இவ்வளவு பேசி இருக்கிறாங்க அப்படின்னா இதை எதிர்த்து வாக்கு செலுத்திருப்பாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா, எதிர்த்து வாக்கு செலுத்தின பட்டியலில் தமிழ்நாட்டில இருந்து போன 39 ஒரு எம்எல்ஏ வந்து ஓபிஆர் இருந்தாரு, அவரை விட்டுருங்க. 39 எம்பி, இந்த 39 எம்பியில ஒரு எம்பி பேர் கூட இல்லை. சரிங்கிட்ட ஆதரிச்சு யார் வாக்கு செலுத்திருக்கான்னு பார்த்தா ஆதரிச்சு வாக்கு செலுத்திருக்காரு. தமிழச்சி தங்கபாண்டியன் ஆதரிச்சு வாக்கு செலுத்திருக்காங்க. அப்ப இவர்கள் முழுக்க இரட்டை வேடம் போடுறாங்கன்னு நான் சொல்றேன். இவர்களுமே பாஜகவுடைய ஒரு கையாளாக்க, பாஜகவுடைய ஒரு இன்னொரு வடிவமாக, பாஜகவிற்கு உதவி செய்கிற ஒரு கரமாக தமிழ்நாட்டில் திமுக இருக்கு. அப்படிதான் பார்க்க முடியும். இந்த இடத்துல திமுக வென்று போனாலும் அவர்கள் பாஜகவுக்கு தான் உதவ போறாங்க. அதிமுக வென்று போனாலும் பாஜகவிற்கு தான் உதவ போறாங்க. இந்த நிலத்துல இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர்கள் அரசியல் பிழைப்பு. அரசியல் என்பது இவர்களுக்கு பிழைப்பு. அதனால இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய அரசியல் நோக்கத்திற்காக பாஜகவுடைய எல்லா கோட்பாடுகளையும் எல்லா தத்துவங்களையும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கே, இல்லம் தேடி கல்வி இருக்குல்ல, இது யாருடைய திட்டம்? பாஜகவுடைய திட்டம். நீட்டு பாஜக காங்கிரஸ் கொண்டு வந்தது, பாஜக செயல்படுத்தியது. அதற்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஆதரிச்சு கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு பிறகு நான் தெரியாம கையெழுத்து போட்டேன்னாங்க, எதிர்க்கிறேன்னு சொன்னாங்க. நீட் தேர்வு ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எனக்கு தான் தெரியும்னாங்க. மக்களை எவ்வளவு கூமுட்டையா நினைச்சிருக்காங்கன்னா, நீட் தேர்வுங்கிறது தமிழ்நாடு அரசால ஒரு மாநில அரசால விலக்கு வாங்க முடியும், ரத்து செய்ய முடியாது. ஆனா ஒரு மத்திய அரசால தான், ஒன்றிய அரசால தான் ரத்து செய்ய முடியும். ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீட் தேர்வை நாங்க ரத்து செஞ்சிருவோம், அதற்கான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை விட்டாங்க. யாருக்கெல்லாம் வெட்கம் மானம் சூடு சொல்றேன்னு ஒரு கதையை வந்து அண்ணன் உதயநிதி இருக்காங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, ஒரு மாநில அரசுக்கு ஒரு தேர்வு, அதாவது ஒரு ஒன்றிய பட்டியல், அதாவது பொதுப்பட்டியல் இருக்கு, ஒன்றிய அரசுடைய கைதான் ஓங்கி இருக்கு, அதை ரத்து செய்கிற அதிகாரம் இருக்கா? அப்ப மக்களை நீங்கள் எந்த அளவுக்கு முட்டாளாக நினைச்சிருக்கீங்க? சரி, ஆட்சிக்கு வந்தீங்க 2021, உங்களால செய்ய முடியல. 2019 நீங்க தான் 39 எம்பி வச்சிருந்தீங்க, ஒன்னும் செய்ய முடியல. 2024 40 எம்பி வச்சிருக்கீங்க. இப்போ வரைக்கும் இந்த அடுத்த வருஷம் நீட் தேர்வு நடக்க போகுது, என்ன செய்ய போறீங்க? இப்ப நடந்துச்சு நீட் தேர்வு, அப்ப என்ன செஞ்சிருக்கீங்க? அப்ப இந்த இடத்துல எந்த ஒரு அதிரடியும் நடக்கல, எந்த ஒரு ஆட்சி மாற்றமும் ஏற்படல. ஆள் வேணா மாறுறாங்க, ஆட்சி மாறல. இந்த இடத்துல 2024 தேர்தல் களத்தை என்ன பொறுத்தவரை அதிரடி களமாகவோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய களமாகவோ 2024 இல்லை. குறைந்தபட்சம் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். 40 விழுக்காடுக்கு மேல திமுக வாக்கு பெற்று போனாங்கல்ல. நான் தான் சொல்றது, பாஜகவுடைய எதிர்ப்பு இவர்களுக்கு தின்று தனித்த, அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா எந்த காரணத்திற்காக நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க? கச்சத்தீவை மீட்போம்னு பேசுறாங்க. கச்சத்தீவு மீட்கப்பட்டது எப்படி? கல்வியை நாங்க பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம். நாங்க மாநில பட்டியலுக்கு போனது மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு போனது எமர்ஜென்சி பீரியட்ல அம்மையார் இந்திரா காந்தி இருந்தாங்க. அதன் பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு பேசுனீங்கல்ல, அப்பொழுது கேட்டிருக்கலாம்ல எங்களுக்கு கல்வியை மாநில பட்டியல கொடுங்கண்டு. அதன் பிறகு 2009 ஆட்சி காலத்துல அமைச்சரவையில இருந்தீங்கல்ல, அப்பொழுது கேட்டிருக்கலாம்ல. எத்தனை முறை இருந்திருக்கீங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல, காங்கிரஸ்ல அமைச்சரவையில இருந்திருக்கீங்கல்ல, அப்பொழுதெல்லாம் பேசல. தேர்தல் வரும்போது மட்டும் உங்களுக்கு கல்வி பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு வரணும், மாநில சுயாட்சி அப்படின்லாம் பேசுறீங்க. அப்ப இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது? இது முழுக்க இவர்களுடைய அரசியல். அப்படி திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா என்ன இருக்கு? நீங்க நாடாளுமன்றத்திற்கு போய் இதுவரை எங்களுக்கு பெற்று தந்த உரிமைன்னு என்ன? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்துல திமுக எவ்வளவு போராடினாங்க நீங்க பாத்தீங்களா? அம்பேத்கர் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருணாநிதி பேசியிருக்காரு. கருணாநிதி பேசினாரு, அந்த காலத்துல பேசினாரு, ஆதரிச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்றேன், இன்றைக்கு தமிழ்நாடு பாஜக திட்டத்தை கொண்டு வருது, அதனால இவங்க எதிர்க்கிறாங்க. இதே காங்கிரஸ் கொண்டு வந்து ஆதரிச்சிருக்காங்க, இதே இல்ல பாஜக கூட்டணியில இருந்து ஆதரிச்சிருக்காங்க. இன்றைக்கும் அவர்கள் ஆதரிக்க மாட்டாங்கன்ற எல்லாம் கிடையாது. நாளைக்கு நான் சொல்றேன், என்ன 6 நிமிஷம் நாடாளுமன்றத்திலேயே ஆசா அவர்கள் பேசுறாரு, அதை எதிர்த்து பேசுறாரு, பேசிட்டு ஆதரிச்சு வாக்கு செலுத்துறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர்களை நீங்க எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரே நாடு ஒரே தேர்தலில் இவங்க இன்னைக்கு எதிர்க்கிறதுக்கு காரணம் பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை காரணம். மக்கள்கிட்ட அரசியல் செய்யணும், அதுக்காண்டி. அது இப்ப வாக்கெடுப்பு வரும்போது அவங்க எதிர்த்து வாக்கு செலுத்தினாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை. அதனால பாஜக அதுல என்ன செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னா, என்னை நம்புபவர்களுக்கு நான் இதை கொண்டு வந்துட்டேன்னு தெரியும், பாஜகவுக்கும் தெரியும் இன்னைக்கு இதை செயல்படுத்த முடியாது,
அதற்கான வாய்ப்பே இல்லைன்னு இவர்களுக்கும் தெரியும். இன்னைக்கு இதை செயல்படுத்த முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு. அதனால இவங்க வந்து எதிர்க்கிற மாதிரி நாடகம் போடுறாங்க. ஒருவேளை பாஜகவுக்கு பெரும்பான்மை இருந்தால் அதை செயல்படுத்த முடியுன்ற சூழ்நிலை இருந்திருந்தா இவங்க எதிர்க்கிற மாதிரி காமிச்சிட்டு அங்கே ஆதரிச்சு வாக்கு செலுத்திருப்பாங்க. இவர்கள் 2 பேருக்குமே தெரியும் இது நடக்காத காரியம். ஏன்னா இவர்கள்ட்ட பெரும்பான்மை மக்களவையிலும் இல்லை, மாநிலங்களவையிலும் பாஜகவுக்கு இல்லை. இது வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இது போக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி மாநிலங்கள் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். ஸோ இதுக்கு 3க்குமான வாய்ப்புமே இன்றைக்கு பாஜகவுக்கு இல்லை இந்தியாவில். அப்போ இது வராத ஒன்று பாஜக கொண்டு வருது. வராத ஒன்று தான் இவங்க எதிர்த்திருக்காங்க. வந்து எதை எதிர்த்திருக்காங்க? இது ஒரு கேள்வி இருக்குல்ல. வராத ஒன்றை தானே எதிர்க்கிறாங்க, வந்து எதை எதிர்க்காங்க? ஆக்கப்பூர்வமாக செயல்பட்ட எதிர்கட்சிகள் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போதை ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு பெருசாக இது பண்ணார். அதே போல் விஜய் அவர்கள் தாவேகா முதல் முறையாக வந்து மாநாட்டை வச்சு அதில் வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சு பண்ணாங்க. அண்ணாமலை சாட்டையடி போராட்டம் பண்ணார். ஆக்கப்பூர்வமாக எதிர்கட்சி யார், எப்படி செயல்பட்டாங்க? யார் எதிர்கட்சின்னு முதல்ல எனக்கு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியா அதிமுக அடையாளப்படுத்திக் கொள்கிறாங்க. ஆனால் அதிமுக எதிர்கட்சியாக இருக்குதா அப்படின்னா இல்லை. இந்த கடந்த 3.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராட்டம் பண்றாரு இந்த பெண் பிள்ளைக்கு. இதற்கு முன்னால கிருஷ்ணகிரியில் சம்பவத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்துச்சு. அதிமுக சாதாரண கட்சி. நீங்க எத்தனை வருடமாக இருக்கிறீங்க? 1.5 கோடி தொண்டர்களை வச்சிருக்கோம். தமிழ்நாட்டிலே அதிக தொண்டர்களை வச்சிருக்க கட்சி நாங்க தான், பெரிய கட்சி நாங்க தான் பெருமை பேசுறீங்கல்ல. என்ன செஞ்சீங்க? இந்த 3.5 ஆண்டு காலம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்கு. எவ்வளவு ஆர்ப்பாட்டங்களே அதிமுக இந்த இடத்துல எடுத்துருக்கோம். இது பெரிய அளவுல எதுவும் இல்லை. ஒரு மாஸ் ப்ரோட்டஸ்ட்னு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சுக்குவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்த்தே வச்சுக்குவோம். பெருசா என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணும் இல்லை. இன்றைக்கு யார் அந்த சாருன்னு சென்னை மாநகரம் முழுக்க அதுவே பெரிய ப்ரோட்டஸ்ட் இல்லைன்ற அதிமுக பலம் அவ்வளவுதானா? ஒரு நோட்டீஸ் விட்டுற அளவுக்கு தான் அதிமுக பலம் இருக்கான்னு கேட்கிறேன். ஒரு போஸ்டர் விட்டுறது ஒரு லெட்டர் பேர்டு கட்சி கூட பண்ணிடலாம். அதிமுகங்கிறது ஆட்சியில இருந்திருக்கீங்க, 10 ஆண்டுகளா கண்டினியூஸா அவர் ஆட்சியில இருந்திருக்கீங்க, பிரதான எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் இருக்கீங்க. உங்களால சட்டமன்றத்தையே உலுக்கி விடுக செய்ய உங்களால செய்ய முடியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வந்து ஒரு போராட்ட களமாக உங்களால மாற்ற முடியும். எவ்வளவோ அதிமுகவால செய்ய முடியும். முடியாத நிலையில இன்றைக்கு எவ்வளவு பெரிய கட்சியாக இருக்கிறீங்க. இங்க கிளை வரைக்கும் நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க அதை பெருமை பேசுறீங்க. அப்புறம் என்ன, நாங்க தனிச்சு நின்று வெற்றி பெற்றிருக்கோம் பெருமை பேசுறீங்கல்ல. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய போராட்டமாக இதை முன்னெடுத்திருக்கோம். ஏன்னா இந்த வழக்கு, இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்குங்கிறது மிகப்பெரிய வழக்கு. நம்ம பேசணும்னா இன்னும் பேசிட்டே போகலாம். அதுவும் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சோம்னா இன்னும் மிக பெரிய அளவுல வந்து நம்ம பேசப்பட வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட வழக்குல அதிமுக வந்து ரொம்ப மௌனமா பெரிய அளவுல அவங்க போராட்டம் எடுத்து நான் பார்க்கல. காரணம் அது பொள்ளாச்சி வழக்கு, அது காரணமாக இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இவர்கள் இதை கிளம்பினாங்கன்னா அவங்க பொள்ளாச்சி வழக்கை கிண்டுவாங்க. அதனால இவர்கள் 2 பேரும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல நான் இப்படி ஒட்டுற மாதிரி ஒட்டுறேன், நீ இது பண்ற மாதிரி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு நாடகத்தை இங்க நிகழ்த்திட்டு இருக்காரு. அண்ணாமலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சாட்டை அடிக்கிறாரு அப்படின்னா ஒருவேளை இது உத்தரப்பிரதேசத்திலயோ இல்ல பீகார்லயோ பண்ணியிருந்தாருன்னா இது ஒரு மிகப்பெரிய அரசியலாக இருந்தது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காமெடி தான். எல்லாரும் அவருடைய உணர்வெழுச்சி அப்படின்றாங்க. ஏன்னா உணர்வெழுச்சியா கூட நான் பார்க்கல அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இன்றைக்கு இதை ஒரு உணர்வெழுச்சின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த நாடு மத அரசியலை நோக்கி நகர்த்துவாங்க. மத அரசியலுக்கான ஒரு அடிப்படையாக இதை கொண்டு போறாரு. நீங்க பார்க்கலாம், எப்பொழுதுமே சர்வாதிகாரிகளுடைய செயல்கள் கோமாளித்தனமாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு காட்டக்கூடிய விளைவுகள் மிக பயங்கரமானதா இருக்கும்னு நீங்க படிச்சிருக்கீங்க. ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி அண்ணாமலை இன்னைக்கு சாட்டி எடுத்து அடிச்சதை நீங்க அனுதாபப்படுறீங்க, இல்ல அது ஒரு உணர்வெழுச்சின்னு நீங்க நம்புறீங்கன்னா இது வந்து ஒரு இந்தியாவை வந்து மத ரீதியாக தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வர முடியல. அதற்கான ஒரு அடித்தளமாகத்தான் இன்னைக்கு அண்ணாமலை வந்து அதை செய்துட்டு இருக்காரு. அது ஒரு கோமாளியான வேலையாக பார்க்க முடியாது. அது இந்த நாட்டை சோமாலியாவாக்குற வேலையை தான் இன்னைக்கு அண்ணாமலை செஞ்சிருக்காரு. மற்றபடி அண்ணாமலையும் பாஜகவும் தேசிய அளவில் ஒரு கட்சியா இருக்கிறீங்க, மத்தியில ஒன்றியத்துல நீங்க தான் இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ உங்களால எவ்வளவோ மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்க முடியும், செய்ய முடியும். ஆனா ஒன்றிய அரசுடைய நிர்வாகமே சொல்லுது, அமைச்சரமே சொல்லுது, அது டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால அந்த எஃப்ஐஆர் வெளியே போயிருச்சு. இப்ப அண்ணாமலை என்ன பதில் சொல்லுவாரு? கேட்டாரு, எப்படிங்க எஃப்ஐஆர் வெளியே போச்சுன்னு உங்க அமைச்சகம் சொல்லுது, டெக்னிக்கல் கிளிச்சஸ் அப்படின்னு சொல்லுது. இப்ப அண்ணாமலை என்ன பதில் சொல்லுவார்? அண்ணாமலையும் வீரியமாக எந்த ஒரு போராட்டத்தையும் இந்த 4 ஆண்டுகள்ல எடுக்கல, இந்த 3.5 ஆண்டுகள்ல எடுக்கல. வேற எந்த அரசியல் கட்சியும் எனக்கு தெரிஞ்ச மக்கள் மன்றத்துல மிக வீரியமாக போராடியது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லா வழக்குகளுக்காகவும் போராட்டோம். கிருஷ்ணகிரியில அந்த பெண் பாதிக்கப்பட்டாங்களா, போராடணும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போராடும். எல்லா இங்க தொடர்ச்சியான இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு போராட்டத்துக்கு போராடி இருக்கும். அது போக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய சேவாசியை விடுதலை செய்வாங்க, அதற்காக போராடி இருக்கும். தொடர்ச்சியாக திமுகவுடைய ஒவ்வொரு அந்த மோசமான செயல்பாடு, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதை இருக்கட்டும், மத போதைகளாக இருக்கட்டும், அத்தனையும் எதிர்த்து பேசி அத்தனைக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மக்கள் மன்றத்தில் ஒரு உண்மையான எதிர்கட்சியாக, சட்டமன்றத்துல ஒரு எதிர்கட்சியா இல்லைனாலும் மக்கள் மன்றத்துல உண்மையான எதிர்கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி தான். மற்றபடி மற்ற எந்த கட்சிகளும் எதிர்கட்சிகளாக இன்னைக்கு செயல்படல, சட்டமன்றத்தில் பிரதானமாக இருக்கிற அதிமுகவே எதிர்கட்சியாக செயல்படல அப்படிங்கிறதான். நீங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வந்து 24 தேர்தலோட முதல் ஆஃப் வந்து
நல்லா வீரியமா செயல்பட்டு நல்லா மேல வந்தீங்க. ஆனா 2வது ஹாஃப்ல கொஞ்சம் சரிஞ்சிட்டீங்களோன்ற ஒரு கேள்விக்கு விஜயினுடைய வருகைக்கு பிறகு இதை வந்து நான் நகைச்சுவையா பாக்குறேன். ஏன் வேட்பாளர் நிறைய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களே வெளியேறாங்கல்ல. பொதுவா இங்க என்ன காமிக்கிறாங்கன்னா திமுக இருந்து யாருமே விலகினதே கிடையாது. அதிமுக இருந்து யாருமே உலகம் இல்ல அப்படின்னு கிடையாது. திமுக இருந்து குத்து விலக. நம்ம எம்ஜிஆர் எப்படி விலகினாரு? எம்ஜிஆரோட போன நபர்கள் என்னன்னு சொல்லுவீங்க? மதிமுகன்ற ஒரு கட்சி இப்படி பறந்துச்சு, அதை எப்படி சொல்லுவீங்க? எவ்வளவோ கட்சிகள் தனித்தனியாக இருக்கு. இப்ப நீங்க ரொம்ப நம்ம சிம்பிளா எடுத்துக்கோனா பாமக இருந்து விலகினவர் தானே வேல்முருகன். சரி, அப்ப எல்லா கட்சிகள்ல இருந்துமே நபர்கள் விலகுறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விடயம். உலகம் முழுமைக்கும் இருக்கிற ஜனநாயக அமைப்புகள்ல ஒத்த கருத்தோடு வரும் பொழுது தலைமை ஒரு முடிவெடுக்கும், அவர்களுக்கு ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவு இருக்கும் பொழுது அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வேணாலும் வந்திருக்கலாம். அந்த நோக்கம் நிறைவேறாது, இல்லை அந்த முடிவு வந்து நான் போற பாதையில் இந்த தலைமை போற பாதை எனக்கு பிடிக்கலன்றப்ப உலகம் முழுமைக்கு இருக்கிற எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் விலகுவாங்க. ஏதோ நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் விலகுற மாதிரி இவங்க வந்து ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க, ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யறாங்க. நாம் தமிழர் கட்சி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கருத்துருவாக்கத்தை இவங்க செய்யறாங்க. ஆனா உண்மை அது இல்லை. ஒரு எல்லா கட்சிகள்ல இருந்துமே நபர்கள் விலகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதா, ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விடயம் தான். இவங்க அதை அப்படி கட்டமைக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். மாவட்ட செயலாளர் விலகுறாங்க, அவங்க விலகுறாங்க, இவங்க விலகுறாங்க அப்படின்ற கட்சி தனக்கு அடுத்த கட்ட நிலைக்கு போகணும் அப்படின்னா அது அதற்கு தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக சில ஏற்பாடுகளை செய்யும். அப்படி அந்த ஏற்பாடுகள் செய்யும் பொழுது அதுல பிடித்தவர்கள் இருப்பாங்க, பிடிக்காதவர்கள் இருப்பாங்க, பல்வேறு நோக்கங்களுக்காக வந்திருப்பாங்க. அவர்களுடைய நோக்கம் நிறைவேறாது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க வெளியேறுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அடிப்படை உறுப்பினராக சரி, மாநில பொறுப்பாளராக இருந்தாலும் சரி. அது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய தளபதி அப்படின்னா யாருன்னா, அவர் வந்து அண்ணன் போய் கொடி கட்ட சொன்னாலும் போய் கொடி கட்டுவார், அண்ணன் மேடையில் ஏறி பேச சொன்னாலும் போய் பேசுவார், வேட்பாளர் இருக்க சொன்னாலும் வேட்பாளராக நிற்பாரு, இல்லை நீ வேட்பாளராக வேணாம் நீ கீழே இறங்கி வேலை செய்யனாலும் வேலை செய்வார். அண்ணன் என்ன வேலை சொன்னாலும் நான் அதை செய்வேன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியின் தளபதியாக இருக்க முடியுமே தவிர அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்ன்றதுனாலேயே இது அப்படின்லாம் கிடையாது. இன்னொன்று, மற்ற கட்சிகள் கூட நாம் தமிழர் கட்சி கிடையாது. எல்லா கட்சிகளையும் வந்து நீங்க ஒரு மாவட்ட செயலாளரை கூட ஒரு கிளை செயலாளரை போய் பார்க்க முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. சீமான் அவர்களை நீங்க எளிதாக அணுக முடியும். நேற்று கட்சியில் இணைந்தவர்கள் கூட அண்ணனை எளிதாக அணுக முடியும். நேற்று கட்சியில் இணைந்தவர் கூட உடனே மாநில பொறுப்பு வாங்க முடியும். அவர்களுடைய திறமை இருக்கு, அவர்களுக்கு தகுதி இருக்குன்னா அவர்களுக்கு அந்த பொறுப்பு எளிமையாக கிடைச்சிடும். மற்ற கட்சிகள் போல பணம் இருக்கணும், நீங்க பெரிய குடும்பத்துடைய பின்புலத்துல இருந்து வந்திருக்கணும்ன்ற எந்த சூழலும் நாம் தமிழர் கட்சியில கிடையாது. அப்ப இந்த எந்த ஒரு சிக்கலுமே இல்லாத ஒரு கட்சியில இவங்க விலகுறாங்கன்னா இவர்களுடைய நோக்கம் அப்படின்னு தான் நம்ம உங்களுடைய தனிப்பட்ட நோக்கத்திற்காக, தனிப்பட்ட ஏதோ ஒரு என்ன நோக்கமாக வேணா இருக்கலாம், அந்த நோக்கத்திற்காக அவங்க விலகுறாங்க அப்படின்னு தான் பார்ப்போம். விஜய் வருகைக்கு பின்பு அப்படிங்கிறது இன்னுமே எனக்கு நகைச்சுவையா இருக்கு. ஏன்னா விஜயுடைய வருகை எந்த அளவிலுமே நாம் தமிழர் கட்சியை பாதிக்கல, துளி அளவு கூட. ஏன்னா விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட விஜய் வந்து களத்துக்கு வந்துட்டாரு. சொல்றாரு அவர் வந்தா வந்து நிறைய கூட்டங்கள் வரும், ஒரு நிகழ்வுல சொன்னாரு. சரி, ஒரு நிகழ்வுல சொன்னாரு. இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக இதுல தாவேக்கா எடுத்திருக்கிற விஜய் வர வேணாம், தாவேக்கா எடுத்திருக்கிற போராட்டம் என்ன? தாவேக்கா என்ன செஞ்சாங்க? இந்த ஒரு கடிதத்தை வந்து விஜய் கைப்பட எழுதினாரு, அதை கொண்டு போய் விநியோகிக்கிறாங்க, அதுக்கு கயிறு வாங்குறாங்க. இது போராட்டமான எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியல்ல போராட்டம் இவ்வளவு கேலி குத்தாயிருச்சா அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ணாமலை செய்யறதும் விஜய் அவர்கள் செய்யறதும் எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. இந்த அளவிற்கு அரசியல் கேவலமா போயிடுச்சா? இந்த அளவுக்கு ஆளுநரை போய் பார்த்து கடிதம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆளுநர் எதுக்கு பார்க்கணும்? முதல்ல ஆளுநர் எதுக்கு பார்க்கணும்? நீங்க ஒரு நிமிடம், நான் வந்துட்டு தீர்மானம் போட்டாங்க, தாவேக்காவோட தீர்மானத்துல ஆளுநரை நீக்கணும்னு இருக்கா இல்லையா? ஆளுநர் பதவியை தேவையில்லைன்னு இருக்கா இல்லையா? அதே பேசுற திமுகவே ஆளுநர் போய் பார்த்துருக்கு. அப்ப திமுக அதற்கு எந்த அளவுலயும் நீங்க மாற்று கிடையாது. அப்புறம் எதுக்கு எனக்கு ஒரு புதுசா கட்சி? திமுக போன்ற ஒரு தாவேக்கா ஒரு கட்சியா இருக்கும்னா எதுக்கு இந்த புதிதாக ஒரு கட்சி? அது திமுகவே போதுமே. திமுக செய்யற கதை இவரே செய்வாருன்னா இதுக்கு எதுக்கு திமுக? இன்னும் சொல்ல போனா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தர் கிடையாது, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தர் கிடையாது, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது. துணைவேந்தர்களே நியமனம் செய்யறதுல ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் சண்டை இருக்கு. துணைவேந்தர்களே இல்லாததுனாலதான் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகமே சீராக செயல்படலை. இந்த சூழ்நிலையில அவருக்கு எல்லாவற்றிற்கும் காரணமான போய் ஆளுநரை சந்திக்கிறது எப்படி சரி? ஆளுநர் வந்தார். திமுக தரப்புல இருந்து அதையே கேள்வியா எழுப்புறாங்க. எதிர்கட்சிகளுக்கு நாலேஜ் இல்ல, ஆளுநரை கேட்காம ஆளுநர் துணைவேந்தரை நிறைவேற்றல, எல்லா பல்கலைக்கழகமே மூடப்படும் நிலையில இருக்கு, ஆளுநரை கேட்காம எதிர்கட்சியை ஆளுங்கட்சியை கேட்கறதுல என்ன நியாயம்னு சொல்லிட்டு கேட்கறாங்கல்ல. ஆளுநரை எதிர்த்து ஒரு கண்டன போராட்டமே முன்னெடுக்கல. என்ன கேட்கறேன்னா, ஆளுநரை நாங்க எதிர்க்க போறோம், ஆளுநர் பதவியை நீக்க போறோம்னா 60 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் பேசிக் கொண்டிருப்பது திமுக தான். ஆட்டுக்கு எதற்கு தாடி, நாட்டுக்கு எதற்கு ஆளுநர் பேசுறது அண்ணா தான். அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் பேசுறீங்க, ஆளுநர்ன்ற பதவியை நாங்க நீக்கிடுவோம், ஆளுநர்ன்ற பதவியை நீக்கிடுவோம், ஆளுநர் இல்லாம நாங்க பண்ணிடுவோம். ஆளுநர் இல்லாமல் கர்நாடக சட்டசபை கூடுது, ஏன் தமிழ்நாடு சட்டசபை கூட மாட்டேங்குது? ஆளுநரை புறக்கணிக்கிறீங்கல்ல, நீங்க புறக்கணிக்கிறீங்களா? ஆளுநர் தேவையில்லை இல்லை தமிழ்நாட்டுக்கு, உங்க கட்சி கொள்கை அதுதானே. ஏன் தமிழ்நாடு சபை கூட மாட்டேங்குது? ஆளுநர் வரணும், எல்லாவற்றிற்கும் ஏன் ஆளுநர் வரணும்?
எல்லா மாநிலங்களையும் நடக்குது. பல மாநிலங்கள்ல பிஜேபி எதிர்க்கக்கூடிய, ஏன்னா பிஜேபி போடக்கூடிய ஆளுநர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. யாரும் ஒப்பியத்தாளரோ அவங்க தான் ஆளுநரா போடுவாங்க. பல மாநிலங்கள்ல நடக்குது, ஏன் இங்க மட்டும் நடக்க மாட்டேங்குது? உங்களோட நோக்கம் என்ன? நீங்கள் வந்து திமுக ஆளுநரை எதிர்க்குன்னு சொல்றதே எனக்கு சிரிப்பு இருக்கு. ஆளுநரோட போய் டீ காஃபி குடிச்சிட்டு வரீங்க, அடுத்த நாள் வந்து நாங்க முதல் நாள் ஆளுநரை எதிர்க்கிறோன்றீங்க, அடுத்த நாள் ஆளுநரோட காஃபி குடிச்சிட்டு வரோன்றீங்க, கேட்டா மரியாதை நிமித்தமான சந்திப்புன்றீங்க. வேண்டாத ஒருத்தர், உங்களுக்கு வேண்டாத வெறுப்பாக தான் நீங்க இருக்கீங்க. ஆளுநர் உங்களுக்கு பிடிக்கல, 60 ஆண்டு காலமா உங்கள் மண்ணின் உங்களோட தத்துவம் கட்சியுடைய கொள்கை, அவரோட எப்படி போய் டீ குடிச்சு மரியாதை நிமித்தம் சந்திக்கிறீங்க? உங்களுக்கு புரியுது. திமுக இந்த இதுல மறைமுகமாக, அதாவது ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கு. ஆளுநரை கை காமிச்சிட்டு இவங்க ஓடுறது, ஆளுநர் வந்து திமுக கை காமிச்சிட்டு இவங்க ஓடுறது. ஆக மொத்தத்துல இந்த நாட்டுடைய நிலையை குறித்து சிந்திக்க யாரும் தயாரா இல்ல. ஆளுநருக்கு திமுக பிடிக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் உண்மை இல்லை. திமுகவுக்கு ஆளுநரை பிடிக்காதுன்ற ஒரு பிம்பம் உண்மை இல்லை. ஆக மொத்தத்துல இவர்கள் 2 பேரும் நோக்கம், நான் ஒருவேளை ஒரு குற்றம் நடக்குதா, நான் உன் மேல பழி போட்டு ஓடிடுவேன், நீ என் மேல பழி போட்டு ஓடிடுன்ற ஒரு அரசியலை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் பாருங்க. அண்ணாமலைக்கு திடீர் ஆதரவு கூட்டணி கணக்கா? ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு, இந்த சாட்டையடி போராட்டத்துல எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி இப்படி பண்ணதுல இருந்து, ஆரம்பத்துல இருந்து அண்ணாமலைக்கு ஒரு ஆதரவு லண்டன்ல இருந்து வந்ததுல இருந்து. அண்ணாமலைக்கு அப்படின்னு இல்லை, தனிப்பட்ட அண்ணாமலைக்கு இல்லை. இப்போ உதயநிதி அவர்களுடைய படத்தை கொண்டு போய் அங்க கர்நாடகால மிதிச்ச போது அன்சிமா அவர்கள் குரல் கொடுத்தாரு. சரி, குரல் கொடுத்தாருல்ல. எல்லா தலைவர்களுக்குமே ஒரு சம்பவம் நடக்கிற போது அன்சிமா அவர்கள் குரல் கொடுத்திருக்காங்க. அது ஒரு மனிதநேய அடிப்படையில, சரி, ஒரு மாண்பு, அரசியல் மாண்பு. அதை தாண்டி கூட்டணிக்கு அப்படிங்கிற நிலை எப்பவுமே 2026 தேர்தலுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பில இருந்தே அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கேட்டுட்டே இருக்காங்க, நீங்க கூட்டணிக்கு போறீங்களா, கூட்டணிக்கு போறீங்களா. ஆனா அண்ணன் இப்பொழுது வரைக்கும் நான் கூட்டணிக்கு போறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லல. தனிச்சுதான் போட்டிங்கிறது தெளிவா நாங்க அறிவிக்கவே செஞ்சுட்டோம். அண்ணாமலையோட கூட்டணி போற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இன்னும் தாழ்ந்து போகலன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து அந்த வார்த்தையே வந்து பாஜகவோட நாம் தமிழர் கூட்டணி அப்படிங்கிறதே வந்து நான் அருவருக்கத்தக்க வார்த்தையாக நான் பார்க்கிறேன். அந்த நிலை வந்து என்னைக்குமே இல்லை. அண்ணாமலைன்ற ஒரு மனிதர் அந்த அவருடைய ஒரு தங்கையுடைய அண்ணனாக செஞ்சிருக்காரு அப்படின்னு அண்ணன் வந்து அவருடைய ஆதங்கத்தை என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்ற அடிப்படையில தான் சொல்லியிருக்காரு. ஒரு அரசியல் மாண்பு, ஒரு தனி மனித அடிப்படை, அப்படிதான் நீங்க எடுத்துக்க முடியுமே தவிர இதை அதை தாண்டி வந்து ஒரு கூட்டணி கணக்கு அப்படின்னா பாஜகவோட நாம் தமிழர் கட்சி எந்த காலத்திலும் கூட்டணி வைக்காது அப்படிங்கிறத பல மேடைகள்ல சொல்லிட்டோம். இன்னும் அந்த கூட்டணி கணக்குன்னா புரியுது. யார் அந்த சாரு திமுக காருன்ற ஒரு கோஷம் வந்து திமுக ஒரு கோஷம் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கைதுக்கு பின்பு வந்தது. திமுகக்குள்ள பாருன்னு யாரை நீங்க குறிப்பிட விரும்புறீங்க? திமுகக்குள்ள குற்றவாளிகள் இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். தனிப்பட்ட ஒரு நபரை நாங்க குறிப்பிடல, திமுகக்குள்ள குற்றவாளிகள் இருக்காங்க. ஏன்னா இவர் திமுக காரர் தான். இவர் திமுக காரர் இல்ல மறுத்து வந்து 3 அமைச்சர்கள் பேசுறாங்க, 3 அமைச்சர்கள் பேசுறாங்க. ஜட்ஜ்மெண்ட்ல எடுத்து பாருங்க, 31 பக்கம் ஜட்ஜ்மெண்ட். அந்த 31 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்ல அவர் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்னு இருக்கு. திமுக மறுப்பு தெரிவிக்கலையே, ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கே. நீங்க நான் பேசலாம், நீங்க பேசலாம், நீதிமன்றத்தை நீங்க அப்படி போய் பேசலாமா? நீதிமன்றம் இல்ல பொய்யான ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குமா? நீ ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கே அவர் திமுகவை சார்ந்தவரு, ஆனாலும் இந்த அரசியல் வந்து தலையிடக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கே. அப்ப இதை நீங்க எப்படி இல்லைன்னு சொல்லுங்க? இப்ப அமைச்சர்கள் பேசல, ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அமைச்சர்களே பேசல பெரிய அளவுல. இல்ல அது தேவையா? இப்ப திமுகக்குள்ள பாரு அந்த சார்ன்ற ஒரு அந்த வார்த்தையை நான் என்ன கேக்குறேன்னா, சாருன்ற வார்த்தையை சாருன்னு பேசினாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவர் என்ன சொல்றாருன்னா, உடனே கமிஷனர் வந்து இப்படிலாம் சாருலாம் ஒருத்தர் இல்லை, இப்போ ஃபோனை ஃப்ளைட் மோட்ல போட்டிருந்தாங்கன்னு கமிஷனர் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதாவது இந்த விசாரணை இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கு, முழுமையாக முடிக்கப்படல. முழுமையாக முடிக்கப்படுவதற்கு முன்பாகவே கமிஷனர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இதுவே முதல்ல தப்பு. ஏன்னா இது வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு டெஃபென்ஸ்க்கு யூஸ் ஆயிரும். அப்ப இந்த வார்த்தையை எப்படி கமிஷனர் பொதுவெளியில சொல்றாரு? அப்ப இவர்கள் யாரையும் காப்பாற்ற நினைக்கிறாங்க. இவன் ஆல்ரெடி இந்த ஞானசேகரன்ற ஒரு அயோக்கியன் திமுக தான் இருக்கு. அப்ப இவன் சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அது திமுக தான் இருப்பாங்கிறது உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா திமுக ஏன் இவ்வளவு ஞானசேகரனை பாதுகாக்கணும்ன்ற கேள்வி இருக்குல்ல. திமுக பாதுகாக்காதான் செய்யுது, தன்னை வாங்கி கொடுத்துருக்கா, பாதுகாத்துட்டு இருக்கு, குற்றவாளியை பாதுகாத்து கொண்டு இருக்குது. அப்ப அந்த குற்றவாளி ஒரு பிரியாணி தள்ளி வண்டி வச்சிருக்கிற ஒரு பிரியாணி கடைக்காரனுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? திமுக தான் வந்திருக்கும், ஆளுங்கட்சியில் கொண்ட நிலப்புலதான் வந்திருக்கும். 2011 இதே அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக உள்ள போனவன் 2 வருஷம் உள்ள இருந்தாரு. சரிங்களா? இப்பொழுது அவன் மறுபடியும் வந்திருக்கிறான். ஒரே ஒரு மாணவின் அமைச்சர் பேசுறாரு. எல்லாரும் வந்து வேக வேகமா வந்து சொல்லும் பொழுது இதுல தொடர்பு இப்ப யாருக்கு இருக்கு? இல்ல கள்ளக்குறிச்சி மாதிரி இங்க ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துடக்கூடாதுன்னு வந்து காவல் ஆணையர் வந்து அதை பேசினாரு. நான் என்ன கேட்கிறேன், காவல் ஆணையர் யாருக்கிட்ட அனுமதி வாங்கி பேசணும்? தமிழ்நாடு அரசு வாங்கி பேசணும். தமிழ்நாடு அரசு அவர் வாங்கினாரா? அனுமதி வாங்கினாரா? அனுமதி வாங்கின மாதிரி இல்ல, ஜட்ஜ்மெண்ட்ல இல்ல, அனுமதி வாங்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, முதல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் முழுமையாக முடிந்த பிறகுதான் நீங்க வெளியில செய்திகளை வெளியிடணும். அது ஒரு பெண் பிள்ளையோட சட்டப்படியா தான். அப்ப நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிவடைவதற்கு முன்பாகவே நீங்களே உங்களுடைய யூகத்துல அப்படிதான்றீங்க. அமைச்சர் பேசினதுக்கும் ஆணையர் பேசினதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அமைச்சர் என்ன சொல்றாருன்னா 70 சிசிடிவி கேமரால 54 வேலை செய்யலன்னு சொல்றாரு.
ஆணையர் சொல்றாரு 80% விமர்சிக்கிறாரு. இது ரெண்டுல நாங்க எதுவும் உண்மை எடுத்துக்கிறது. அமைச்சர் சொல்றாரு அவங்க மனைவி விக்டோரியா, அந்த ஞானசேகரனுடைய மனைவி விக்டோரியா அங்க துப்புரவு பணியாளராக இருக்காங்க, அவரை கொண்டு வந்து விடும் பொழுது இவருக்கு அந்த இடம் தெரியுதுன்னு சொல்றாரு. ஆணையர் சொல்றாரு அவங்க மனைவி நாங்க விசாரிக்கவே இல்லை, அவங்க மனைவிக்கு இது சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஆணையர் எப்படி டக்குன்னு கன்க்ளூசிவ் நோட்டுக்கு வராரு? ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா, தீர்ப்பு முடிவாயிடுச்சா, நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு அதாவது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சா? ஆனா ஆணையர் எல்லாத்தையும் கன்க்ளூசிவ் நோட்டா கொடுக்குறாரு. இது இப்படிதான் கொடுக்குறாரு. எப்படி அதை கொடுக்க முடியும்? எனக்கு புரியவில்லை. அவர் ஒரு ஆணையர், படிச்சிருக்காரு, இவ்வளவு சட்டம் தெரிஞ்சிருக்கும், சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்புல இருக்காரு. அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது கன்க்ளூசிவ் நோட்டா கொடுக்குறாரு. இது இப்படிதான், இது அப்படிதான். அது எப்படி ஒரு ஆணையர் சொல்ல முடியும்? பத்தாவது அந்த விக்டிமே பிளேம் பண்றாரு. இந்த விக்டிமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த எஃப்ஐஆர் எப்படிங்க லீக் ஆச்சுங்கிறது டெக்னிக்கல் கிளிச்சஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நாங்க வந்து விக்டிமுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இது எஃப்ஐஆர் கொடுப்போம், அவங்களே வெளியிட்டு இருக்கலாம். இதெல்லாம் என்னது? உயர்நீதிமன்றம் காரி துப்புது. எஃப்ஐஆர் ஒழுங்கா இவங்க மேக் பண்ணல, எஃப்ஐஆரே இவங்க வந்து அந்த பொண்ணை விக்டிம் பிளேம் பண்ணி கொடுத்துருக்காங்க, விக்டிம் பிளேமிங் பண்றாங்க. இந்த குற்றவாளி வந்து அந்த பெண்ணால் அந்த அயோக்கியனா அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு இருக்கு. உயர்நீதிமன்றம் காரி துப்புது. ஒரு எஃப்ஐஆர் கூட சரியா கொண்டு வர தரல. அப்ப இவ்வளவு, அதாவது ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய். நீங்க நல்லா இந்த வழக்கம் ஆரம்பத்துல இருந்தே பார்ப்போம். முதல்ல ஊடகங்கள் என்ன சொன்னுச்சு? கூட்டு பாலியல் வன்கொடுமை 2 பேர் இருந்தாங்கன்னு சொல்லுச்சு. அடுத்த நாள் ஊடகங்கள் என்ன சொன்னுச்சு? ஒரு நபர்னு சொல்லுச்சு. இப்ப இந்த 2 நபர் சொன்னது பொய்னா ஊடகங்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா? இல்ல தவறுதலான செய்திகளை வெளியிட்டு ஊடகங்கள் போட்டிருக்கணுமா இல்லையா? எந்த ஊடகங்களும் இது வரைக்கும் பேசல, யாரும் இது குறித்து கேள்வியே எழுப்பல. நம்ம அமைதியா கலந்து போயிட்டே இருப்போம். காவல் ஆணையர் தான் சொல்றாரு, 2 பேர்லாம் இல்ல ஒருத்தர் தான் சொல்றாரு. அதன் அடிப்படையில் தான் ஊடகங்கள் பேசுறாங்க. ஆனா அப்ப ஊடகங்கள் வந்து, அதாவது ஊடகங்கள் செய்தி மறுத்து போட்டுச்சுன்றத ஊடகங்கள் தெரிவிக்கணும் இல்ல? அது ஊடகங்களோட பணி இல்லையா? இப்படி ஒரு விஷயம் நாங்க 2 பேர்னு இப்ப யார் சொன்னது? சரி, காவல் ஆணையர் சொல்றாங்க 2 பேர்னு யார் சொன்னது? ஊடகங்களுக்கு யார் சொன்னது? அந்த சாருன்ற வார்த்தை வருது, அந்த பொண்ணு சொல்றது சாருன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சாருன்னு சொல்லிருக்க வாய்ப்பு இல்லை, அது மிரட்டுறதுக்காக சொல்லியிருப்பாருன்னு ஆணையர் சொல்றாரு. என்ன எல்லாத்தையும் ஆணையர் யூகத்திலே சொல்றாரு. இப்ப நீங்களும் நானும் யூகத்துல பேசலாம். ஆனா ஒரு ஆணையர் வந்து ஒரு கமிஷனர், அதுவும் தமிழ்நாட்டுடைய தலைநகருடைய கமிஷனராக இருக்கிறார், அவர் பேசலாமா? அப்படி யூகத்துல சொல்லலாமா? அதை எப்படி நீங்க சரின்னு பாக்குறீங்க? இது முழுக்க ஒரு யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக திமுக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப இந்த ஞானசேகரன் என்பவர் மாட்டிட்டா அந்த முக்கிய புள்ளி மாட்டிருக்கு. அந்த முக்கிய புள்ளி மாட்டிடக்கூடாதுங்கிறதுனால திமுக இவர்களுக்கு ஆதரவாக அந்த ஞானசேகரனை காப்பாற்றுகிற வழியில இருக்காரு. சரி, தொடர்ச்சியாக இந்த ஞானசேகரன்றவரை 26 வழக்குகள் அவர் மேல இருக்கு. இதுல 6 வழக்குகள் வெளி மாநிலம், வெளி மாவட்டம், 20 வழக்குகள் சென்னையிலே இருக்கு. கிட்டத்தட்ட 26 வழக்குகள் வாங்கினவர்கள் குண்டாசு போட முடியுமா முடியாதா? இப்போ வரைக்கும் குண்டாசு போடுறாங்க. ஹேபிச்சுவல் அஃபெண்டர் தான் அவர். ஏன் இப்போ வரைக்கும் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் பிஎன்எஸ், இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ் 72 செக்ஷன், ஏன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் நீங்க அவர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் இதை விட ரொம்ப அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு, இதற்கு முன்பாக இது போன்ற பல சம்பவங்கள் இதே அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்திருக்கு. அது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தெரியும், அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், அந்த அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு தெரியும். ஆனா எந்த கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகல. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்கும் நீங்க சொல்லுங்க? அப்ப இதெல்லாம் யாரை காப்பாத்துறாங்க இவங்க? அப்ப இங்க இருக்கக்கூடியதுல திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் சம்பந்தப்பட்டிருக்காரு நான் சொல்றேன். ஏன்னா திமுக ஏன் இவ்வளவு ஒரு ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பிரியாணி வச்சிருக்காரு, பிரியாணி கடை வச்சிருக்காரு, தள்ளு வண்டி வச்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க, தள்ளு வண்டி வச்சிருக்காரு பிரியாணி கடைக்காரர்ல யார் மாவட்ட செயலாளர் திமுக இருக்கா? யார் இருக்கா? ஒரு கிளை செயலாளராவது இருப்பாங்களா? திமுக கிளை செயலாளர் இனோவா கார் வச்சிருப்பாரு. சரிங்களா? அப்ப இவ்வளவு பண வசதி, எந்த ஒரு பண வசதியும் இல்லாத எந்த ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறதுக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? ஒரு என்ன வேலை செய்யறாரு? இந்த பின்புலம் எங்கிருந்து வருது? திமுக இருந்து வருது. திமுகவுல யாரோ ஒருவருடைய பின்புலம் தான். அந்த யாரோ ஒருவர் யார்? அவர் ஏன் அந்த சாரா இருக்கக்கூடாது? கேள்வி இருக்குல்ல. அதனாலதான் உயர்நீதிமன்றம் 3 பெண் போலீஸ்களை கொண்ட ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க. ஆனா எப்படியும் இது நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையாக தான் கடைசியில் இதை கொண்டு வந்து முடிப்பாங்க. இந்த அண்ணா இப்ப நீங்க நல்லா பாருங்க, இந்த சம்பவம் நடக்குது, அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிக்கிறாரு, நம்ம எல்லாரும் பேச அப்படின்றது உயர்நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்து, நான் எல்லாரும் பேசினது இதை கொடுத்து சாட்டை அடிச்சுக்கிட்டாரு. அதான் இவர்கள் இந்த விடயத்தை மடைமாற்ற பாக்குறாங்க. இவருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக இவ்வளவு அழுத்தம் கொடுத்து இவ்வளவு முக்கியமாக அந்த ஞானசேகரன்ற குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு பின்னால் திமுகவிற்குள் யாரோ ஒரு முக்கியமான நிர்வாகி இருக்கிறார் அப்படிங்கிறத யூகிக்கும். நடப்பு கால அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.